Welcome to Motivate Education. Welcome friends. The Business of the 21st Century by Robert Kiyosaki. Chapter 12. Asset 4. The Power of Your Own Network. ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி வந்துட்டு 1990க்கு அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ரொம்பவே டீப்பா ரிசர்ச் பண்ணாரு. அதுல இருந்து ஆத்தர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம எல்லாருக்குமே லைட் பல்பு கண்டுபிடிச்சது எடிசன் தெரியும். ஆனா உண்மையிலே வந்துட்டு எடிசன் வந்து அந்த லைட் பல்பை கண்டுபிடிக்க கிடையாது. அதுக்கு ஒரு வடிவத்தை தான் எடிசன் கொடுத்தாரு. அப்புறம் லைட் பல்புக்கான மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே அருமையா பண்ணியிருந்தாரு. இதனால அவருடைய லைட் பல்ப் வந்து ரொம்பவே ஹிட் ஆச்சு. எடிசன் வந்து அவருடைய சின்ன வயசுல இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல நியூஸ் பேப்பர் சாக்லேட் சேல்ஸ் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அவரு ஓனா ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணாரு. அடுத்த 1 இயர்ல அவர் அங்க சாக்லேட்ஸ் சேல் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் வந்துட்டு அங்க சின்ன பசங்களை வந்துட்டு வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவங்க மூலியமா சாக்லேட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பரை சேல் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், நான் ஃபைனலா சொல்லும் போது அவரு சின்ன பசங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணாரு. இதே மாதிரி நீங்களும் ஒரு மல்டி மில்லியனரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுங்க. ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி கிட்ட அவங்களுடைய ஃபாதர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரிச்சஸ்ட் மேனுமே அவங்களுக்குன்னு ஒரு ஓன் நெட்வொர்க்கை தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பதிலா யாருமே போயிட்டு ஒரு ஜாப தேட கிடையாது. நம்ம ஆத்தர் ராபர்ட்டோட அப்பா சொன்னபடி நம்ம இப்ப பார்த்தோம்னா ரியாலிட்டி படி பார்த்தா அதுவும் கொஞ்சம் கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இந்த உலகத்துல ரிச்சஸ்ட் மேனா இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஓன் நெட்வொர்க்கை தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டானல்ட்ஸ், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி இருக்கிற சில பிசினஸ் சொல்லலாம். இது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்தா பில்கேட்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டரை டிசைன் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலா கம்ப்யூட்டரோட ஆபரேட்டிங் சிஸ்டத்தை தான் கிரியேட் பண்ணாரு. ஜெஃப் பெசோஸ் வந்து புக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் கிரியேட் பண்ண கிடையாது. இவர் வந்துட்டு புக்ஸா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது திங்ஸா இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே சேல் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா அமேசானை கிரியேட் பண்ணாரு. இந்த அமேசான் என்ற பிளாட்ஃபார்ம் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இருக்கு. சோ இதுவும் ஒரு நெட்வொர்க். ஆனா நம்ம எல்லாராலையுமே இது மாதிரி $1 பில்லியன் செலவு பண்ணி ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியாது. ஆனா நம்மளால ஒரு ஹியூமன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண முடியும். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மெட்கால்ஃப் ரூலை தெரிஞ்சிருக்கணும். மெட்கால்ஃப் வந்து ஒரு ஈக்குவேஷனை கிரியேட் பண்றாரு. V = N². வீணா நீங்க இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பினான்சியல் வேல்யூ என்னன்னா உங்களுடைய கம்பெனில இருக்கிற நெட்வொர்க்ஸோட டோட்டல் எண்ணிக்கை. நம்ம சேனல்ல ஆல்ரெடி மெட்கால்ஃப் ரூல் பத்தி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல மெட்கால்ஃப் ரூல் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பாக்கலனா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த சாப்டர்ல மேக்ஸிமம் வந்துட்டு மெட்கால்ஃப் ரூல் பத்தி தான் சொல்லிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அங்க இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. த பிசினஸ் ஆஃப் த 21st செஞ்சுரி பை ராபர்ட் கியோசாக்கி. இந்த புக்கோட நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அங்க கிளிக் பண்ணி நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். த பிசினஸ் of the 21st century இந்த புக்கோட அதர் வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்டா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.